கொரோனா உத்தரவை மீறிய இபிஎஸ் உள்ளிட்ட 22 எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என சி.வி. சண்முகம் தரப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. சபாநாயகர் சந்தித்து இது தொடர்பாக சி.வி. சண்முகம் தரப்பினர் மனு அளித்தனர். பின்னர் பேட்டியளித்த முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் 22 எம்எல்ஏக்கள் மீது கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்க சபாநாயகரிடம் மனு அளித்திருப்பதாக குறிப்பிட்டார். பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பதுதான் சட்டவிதி எனவும் அவர் கூறினார். திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட 22 பேர் கொரோனாவுடைய உத்தரவை மீறி இருக்கின்ற காரணத்தினாலே இவர்கள் மீது கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழே நீங்கள் நடவடிக்கை எடுத்து அவர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்ற மனுவை நாங்கள் சட்டப்பேரவைத் தலைவரிடம் அளித்திருக்கின்றோம். தொடர்ந்து பேசிய முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி அதிமுக பொதுக்குழுவை எடப்பாடி பழனிசாமி உடனடியாக கூட்ட வேண்டும் என வலியுறுத்தினார். ஆரோக்கியமாக பொதுக்குழுவை கூட்டி இந்த தோல்விக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா 3வது இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். இந்த தோல்விக்கு என்ன காரணம் என்று கூடி முடிவெடுத்து கட்சியை பலப்படுத்துவது ஒற்றுமைப்படுத்துவது தான் எங்களுடைய நோக்கம். இப்ப சொல்றோம் தெளிவா. இவர் எல்லாத்தையும் போங்க 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 நீக்கிட்டே இருக்காரு. கண்டிப்பாக ஒற்றுமையாக இருந்து அம்மாவுடைய ஆட்சி கொண்டு வருவதற்கு நம்ம பாடுபட வேண்டும். இதுதான் எங்களுடைய நோக்கம். கட்சியினரை நீக்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டுமே அதிகாரம் உள்ளது என கே.பி. முனுசாமி தெரிவித்துள்ளார். இபிஎஸ் பெயரை கூறி சிலர் கையெழுத்து பெறுகிறார்கள் எனவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டத்திட்டங்களின்படி பொதுச் செயலாளருக்கு முழு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த முழு அதிகாரத்தின் அடிப்படையில் கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றவர்களை அந்த சட்டத்திட்ட விதிகளின்படி பொதுச் செயலாளர் கட்சி பதவி எடுப்பதற்கு அதிகாரம் இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் கட்சி பதவியை எடுத்திருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.